வணக்கம். இன்னைக்கு ஒரு கஷ்டமான ஒரு துக்க செய்தியிலேருந்து நம்ம அப்படியே போகலாம். நேபாளில் வெள்ளம் வந்திருக்கு, ஃப்ளட்டு, நிலச்சரிவு, நிலநடுக்கத்திலிருந்து சொல்றாங்க. கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் பெரிய பாதிப்பு நடந்திருக்கு. அவங்களுக்கு முதல்ல நம்ம இரங்கலை தெரிவிச்சிருவோம். அதில் முக்கியமாக பார்க்க போனோம் அப்படின்னாக்கா, தமிழ்நாட்டை சேர்ந்த 57 பேர் வந்து அதில் மாயம் கன்ஃபார்ம் ஆகலை. அதையும் தாண்டி 13 மாவட்டங்களை சேர்ந்த, அதாவது திருச்சியில் வந்து 5 பேர், சென்னையில் 4 பேர், கடலூரில் 12 பேர், ஒசூரில் 2 பேர், மயிலாடுதுறையில் 7 பேர், தஞ்சையில் 8 பேர், திருவண்ணாமலையில் 2 பேர், கன்னியாகுமரியில் 8 பேர், நாமக்கல்லில் ஒருத்தவங்க, திருவாரூரில் ஒருத்தவங்க, தருமபுரியில் 2 பேர், கிருஷ்ணகிரியில் 2 பேர், புதுச்சேரியில் 3 பேர். அதில் ஒரு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ஒருத்தவங்க, அப்புறம் ஓய்வு பெற்ற ஹைகோர்ட் நீதிபதி ஒருத்தர், இவங்கெல்லாம் மாயம். கிட்டத்தட்ட ஒரு 57 பேர் வந்து மாயமாயிருக்காங்க. அவங்க என்ன பெரும்பாலான ஈசா யோகா இருக்குல்ல, அங்க இருந்து அந்த ஆன்மீக ட்ரிப்புக்கு போயிருக்காங்க போல. இவங்கெல்லாம் அந்த 57 பேர், அந்த 57 பேர் இல்ல, ஒரு கும்பு, ஒரு குறிப்பிட்ட நம்பர் போயிருக்காங்க போல. அவங்களும் மாயம். அவங்க தான், அதனால தான் அதிக எண்ணிக்கை தமிழ்நாட்டுக்கு வந்துருக்கு. நேற்று சும்மா நியூஸ்ல பார்த்துட்டு இருந்தது, நம்ம ஏரியா வரைக்கும் வந்துட்டாங்களேப்பா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அவங்களுக்கு இரங்கலை தெரிவிச்சுட்டு அப்படியே நியூஸ்குள்ள போகலாம். அடுத்து பார்த்தோன்னா முதல் செய்தியே தங்கத்துலேருந்து ஆரம்பிப்போம். ஒரு சவரன் தங்கம் பார்த்தீங்கன்னா 1,19,520 ரூபாவா இருக்கு. விலை இறக்கமா? எவ்வளோ இறங்கி இருக்கு? 560 ரூபா இறங்கிருக்கா? 560 பரவாயில்ல. முந்தானத்து பிடிச்சோமா 160 ரூபா இறங்கிட்டு இன்னைக்கு 560 ரூபா. தங்கம் வாங்கினீங்கன்னா வாங்கிக்கோங்க. எவ்வளவு ஏறிச்சுங்கிறது தெரியல. நேற்று ஏறிச்சா குறைஞ்சான்னு. ஆமா, இங்க ஒரு காமெடி நியூஸ் படிக்கிறேன், அடிச்சே சொல்றேன். 60 MP சீட் வென்று விஜய் பிரதமர் ஆவார். அப்படியா? யார் சொல்லிருக்காங்க? மொத்தமே 39 தானமா. தாவேகா ஆதரவாளர் சிங்காரவேலன். இவருதான் சிங்காரவேலனா? பண்டித். அப்ப யாரு பண்டித்? பேரோட பண்டித் மாத்திட்டோம். சொல்ல அப்பதான் தெரியும். சிங்காரவேலன் என்ன என்ன மாத்துறீங்க பேரை? போட்டிருக்கேன் ஆனா அப்படிதான். அதோட இன்னொரு பெரிய கம்பெனி சொல்லவா? பாஜகவை உண்மையாகவே எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சி தாவேகா தான். அருண்ராஜ் சொல்லியிருக்காரு. அருண்ராஜா எங்க எதிர்த்தாங்க தெரியல. பாஜகன்னு பேர் சொன்னாலே சட்டமன்றத்துல இருந்து அவை குறிப்புல இருந்து நீக்கிறாங்க. மோடின்னா நீக்கிறாங்க அவை குறிப்புல இருந்து. மறைமுகமா எதிர்க்கிறோம்டா, உங்களுக்கு எல்லாம் தெரியாது. அதுவும் அவங்க அமைச்சரவையில இருக்க ஒரு அமைச்சர் சொல்றாரு அமித்ஷா மோடின்ட்டு, அதை இன்னொரு அமைச்சர் எழுந்து நீக்குங்க அந்த வார்த்தையெல்லாம். அது எதிர்கட்சி சொன்னா கூட பிரச்சனை இல்ல, எங்க கட்சியிலே சொல்லிட்டாங்க அதை நீக்கிறீங்க. வன்னி அரசு சொன்னதுக்கு நீக்கிட்டாங்க. அப்படியா? அடுத்த செய்தி, இன்னைக்கு சென்னையில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர்ல இன்னைக்கு மிதமான மழை வருமா? நான் என்ன கேக்குறேன், அந்த மிதமான மழை வந்து 7 மணிக்கு மேலதான் பெய்யுமா? ஆமா, நான் கேக்குறேன். ஆபீஸ விட்டு வீட்டுக்கு போறப்ப அந்த மழை பெய்யுது. எரிச்சல் ஆகுது. டெய்லி பெய்யுதுப்பா. கரெக்டா 7:30 மணிக்கு அந்த மழை பெய்யுது. டைமிங் வச்சிருக்காங்க போல. வந்தா கூட சந்தோஷமா இருக்கும். காலையில வந்தா லீவ் விடுவாங்க. இதுல ஸ்கூலா நீ என்னதான் ஃப்ளட்டே வந்தாலும் நினைச்சிட்டு வந்துதான் அவன் ஆபீஸ்க்கு. நீ அடுத்து முக்கியமான விஷயம், காய்கறிகள், மல்லிகைகள் விலை எல்லாமே விலை உயர்வா இருக்கு போல. நீங்க போடுறா வெங்காயம் போன வாரம் வரைக்கும் 35 ரூபா வித்துருக்கா. போன வாரம் எலுமிச்சை வந்து 15 ரூபாய், 150 ரூபாய். நீ சின்ன வெங்காயம் வந்து போன வாரம் 250 ரூபா. பூண்டு பாருங்க 200 ரூபாய்க்கு வித்தது 280 ரூபாய். ஆமா, அரிசி வந்து 1500 ரூபாய் வித்துட்டு இருந்துச்சு ஒரு மூட்டை நினைக்கிறேன். ஆமா, கிட்டத்தட்ட கிலோ வந்து 55 ரூபாயில இருந்து 75 ரூபாய் ஆயிடுச்சு. 100 ரூபாய்க்கு வித்தது இப்ப 200 ரூபாய். அப்படி 100 மடங்கு விலை உயர்ந்திருக்கு. இது காஞ்ச மிளகாய் 200 ரூபாயில இருந்து 300 ரூபா. சன்ஃபிளவர் ஆயிலே 210 ரூபாய் ஆயிடுச்சுடா. கிட்டத்தட்ட சாப்பிட வேணாம், நமக்கு ஏதாவது டேப்லெட் ரெடி பண்ணுங்க, அதாவது தயாரிங்க. பால் கூட 8 ரூபா விலை ஏறி இருக்குப்பா. பால் விலை முன்னாடி, அது பால் விலை ஏறுறது இறங்குறது வந்து இதுதான். பால் விலை எல்லாம் கரெக்ட் தான்டா. அதாவது ஏதாவது ஒரு பொருள் ஏறுறதுங்கிறது பெருசு இல்ல, மொத்தமா அந்த கிராசரியே ஏறுது. இப்போ சர்க்கரை 40 ரூபாயில இருந்து இப்ப 60 ரூபாயா? நான் 1/4 கிலோ 20 ரூபாய்க்கு வாங்குறேன், 1 கிலோ 80 ரூபா. அல்வா விலை ஏத்திட்டாங்கடா, 20 ரூபாய் 30 ரூபாய் நம்ம விலை ஏத்திட்டாங்கடா அல்வாவை. சரி, ஒரு டீயோட விலை பாத்தீங்கன்னா 15 ரூபாவாம். 15 ரூபாதாமா? அப்படியா? அதெல்லாம் அப்படியே 25 ரூபா 35 ரூபான்னு போறாங்க ஒவ்வொரு கடையில. அது மேட்டர் இல்ல, ஒரு புள்ளி விவரம் போட்டிருக்காங்க. அதனால நீ ஒரு நாளைக்கு ஒரு டீ குடிச்சுன்னு வச்சுக்கிய, மாசத்துக்கு 450 ரூபா செலவாகுதான். அதுவே வருஷத்துக்குன்னு பார்த்தோன்னு வச்சுக்க 5475 ரூபா செலவாகுதான். ஒரு நாளைக்கு 10 டீன்னு கணக்கு பண்ணோம்னா 4500 ரூபா மாசத்துக்கு செலவாகுது. அதுவே வருஷத்துக்கு 54,000 ரூபா செலவாகுதான்.
54,750 நம்ம டீ குடிக்கிறது கிடையாது, அதனால அதை பத்தி கவலை இருந்தாலும் பால் குடிச்சாலும் அதே ரேட்டு தான் தெரியும்ல. டீ குடிச்சாலும் சரி, பால் குடிச்சாலும் சரி, காஃபி குடிச்சாலும் அதே ரேட்டு தான். நாங்க பால்ல சுகர் போட மாட்டோம்ல. சுகர் போடாதால 10 ரூபா கம்மி பண்றாங்க உனக்கு. என்ன புரியல எனக்கு. அதே ரேட்டு தான். அதே ரேட்டு தான் உனக்கு. இன்னொரு விஷயம் தெரியுமா, தமிழ்நாட்டுல இவ்வளோ கஜானா காலி ஆயிருச்சுல, நம்ம அண்ணா ஒரு சொத்தெல்லாம் வித்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்காராம். அப்படின்னு யார் சொன்னது? சொத்தை வித்தாரா? ஆமா. எங்க வித்தாரு? அவர் கஷ்டப்பட்டு பிலிம்ல சம்பாரிச்ச சம்பாத்தியத்தை மட்டும் தான் இப்ப எங்களுக்காக செய்யறாரு. இப்ப விஜய் பண்ற எல்லாமே வந்து அவருடைய சொந்த பணம். ஆமா, சொந்த பணம் தான். இப்ப வந்து எப்படின்னா 100 நாள் ஒரு நாள் கஜானா ஃபில் பண்ண முடியும்? கரெக்டா தப்பா? 100 நாள் யாராலே வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு பேசினச்சுல, எனக்கு இது புரியலடா. அவர் அஃபிடவிட்ல கொடுத்தது 600 கோடி என்னமோ தான். ஆமா, எப்படிடா கல்யாணம்? எனக்கு புரியல. எனக்கு 3 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போட்டிருந்தாங்களா? ஆமா ஆமா. மிச்சது என்ன பண்ணாரு? கடன் வாங்கினாரோ? ஆமா ஆமா, கடன்லாம் வாங்கல. அடுத்த படம் சைன் பண்ணி அதுல நடிப்பாரு போல. இதுக்கு 3 முன்னாடி லட்சம் கூட கோடி ஒரு பொண்ணு சம்பளம். பேசினாங்கல்ல, பிரச்சாரத்துக்கு முன்னாடி, எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்துட்டு அவரோட சொத்தெல்லாம் இது பண்ணி தான் மக்கள் காசுல இருந்து எடுக்க மாட்டாரு, அவரு சம்பாதிக்கிற காசுல இருந்து தான் எடுப்பாருன்னு ஒரு பொண்ணோட பைட் வந்து ரொம்ப ட்ரெண்டிங் ஆனிச்சு. அதை தான் இப்போ ரீசெண்டாக தேடிட்டு இருந்தாங்க. அடுத்து இன்னொருத்தங்க சிக்கிக்கிட்டாங்க. இப்ப தெரியுது அவங்கள ஏன் வந்து அப்படி சொல்றாங்க அப்படின்னு. இந்த முட்டாதனமா பேசுறதா அந்த மாதிரி சொல்றது அவங்கள. பணியிடை மாற்றம். ஆமா, பணியிட மாற்றம். யார? தாவேகா அமைச்சர் மரிய வில்சன். மரிய வில்சனியா? இல்ல இல்ல மாத்திட்டாங்களா? இல்ல இல்ல இல்ல, அமைச்சரவை மாற்றம் தான் அவர் வருவாரு. பொறுங்க. தாவேகா அமைச்சர் மரிய வில்சன் தனது சகோதரரை உருட்டுக்கட்டை உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கிய வழக்கை விசாரித்து வரும் புதுச்சேரி நீதிமன்ற நீதிபதி சேரலாதனை மாஹோவுக்கு பணியிடை மாற்றம் செய்து சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவு. மாஹேவுக்கு ஏன் மாத்துறாங்க? அவர் ரொம்ப தீவிரமா விசாரிச்சிருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். தலைமறைவா தான் இருக்காரு அவங்க அண்ணன். அவர் பாத யாத்திரை போறாரு, அவங்க அண்ணன் தலைமறைவா இருக்காரு. வேண்டியிருப்பாருன்னு நினைக்கிறேன். எப்படியாவது இந்த கேஸ்ல இருந்து காப்பாத்தி விட்டுருமா அப்படின்னு. ஏய் பொம்பளை அந்த கேஸ் தானே? அந்த கேஸ் தான். எப்படியாவது காப்பாத்தி விட்டுருமா நடைபெறும் போயிட்டு இருக்காரு. அமோக வரவேற்பு வர கிடைக்குது நடைபெறும் போகும்போது. இன்னொன்னு தெரியுமா, அவங்க அண்ணன் ஃபேமிலி மொத்தமும் தலைமறைவா இருக்காங்க. அவங்க ரொம்ப நாளாவே அப்படிதான் இருக்காங்க. ரொம்ப நாளா இருக்காங்க. இவர் அமைச்சரானதுக்கு அப்புறம் ரொம்ப நாட்டை விட்டே போயிட்டாங்க. பரந்தூர் நிலத்தோட விலை வந்துட்டு, பரந்தூர் நிலம் இருக்குல்ல, அதோட லேண்ட் வந்துட்டு கம்மியாயிருக்காமா ரேட். பரந்தூர் நிலமும் லேண்டும் ஒண்ணுதான். அதுல பரந்தூர் நிலத்தோட லேண்டு, பரந்தூர் லேண்ட், பரந்தூர்ல இருக்கிற லேண்டு. ஏன்னா அங்க ஏர்போர்ட் வர போறதுனால எகிரிச்சு. இப்ப ஏர்போர்ட் இல்லைன்னு 50% வரைக்கும் குறைஞ்சிருக்கான். லேண்ட் வாங்குறீங்களா, போயிட்டு வாங்கிக்கோங்க. அங்க வேற ஏதோ தொழில்துறை அமைச்சர் இப்ப அதுக்கப்புறம் மாத்தி வேற ஏதோ பண்ண போறாங்க. ஃபேக்டரி கிட்ட ஏதாவது கட்டணும். 90% லேண்டையும் எடுத்துட்டாங்க. அந்த லேண்ட்ல இன்னொரு 10% லேண்ட் எடுத்தா விமான நிலையம் வந்துடும். அதை விட்டுட்டு அது இல்லாம அதான் கேன்சல் பண்ணிட்டு வேற ஏதாவது பண்ண போறாங்க. பிளே கிரவுண்ட் கட்டி விட போறாங்க போல. இது மாதிரி வளர்ச்சியெல்லாம் விட்டுட்டு போனாங்கன்னா நம்ம எப்போ வளர்றது? சைனாக்கார மாதிரி நம்ம எப்போ வளர்றது? நாளைக்கு வந்து வேலை நிறுத்தம். யாருக்கு? நமக்குலாம் கிடையாது. டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கம் அறிவிப்பு. எதுக்குன்னா கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆகஸ்ட் 28ஆம் தேதி வேலை நிறுத்தம் செய்ய போவதாக டாஸ்மாக் பணியாளர் சங்கம் அறிவிப்பு. பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம், ஓய்வூதியம், ஓய்வு வயதை 60ஆக உயர்த்துதல் உள்ளிட்டவை கோரி போராட்டம். இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்க? டாஸ்மாக் ஊழியர் என்ன போராட்டம் பண்றது? இதுக்கப்புறம் நான் சரக்கு வாங்க மாட்டேன், நீங்க போராட்டம் பண்ணுங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்க. ஒயின் ஷாப் லீவா? ஆமா. நான் எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். வச்சுட்டு ஒரு கருத்து சொல்ல முடியுமா? மக்களுக்கு அதுதான்ப்பா முக்கியம். நாளைக்கு ஒயின் ஷாப் லீவுனா இன்னைக்கே வாங்குவாங்க. கருத்து நாசமா போச்சு. எதுக்கு இந்த கருத்தெல்லாம் எடுத்தேன், எதுக்கு சொல்ல வந்தேன்னு நாசமா போச்சு. தேதி குறிச்சாச்சாம்பா. எதுக்கு? செப்டம்பர் 9ஆம் தேதி ஆப்பிள் நிறுவனத்தின் முக்கிய வெளியீட்டு விழா நடைபெறும் என அடுத்தடுத்த நியூ வெர்ஷன்ஸ் வந்துட்டு வெளியிடுறாங்க. ஐபோன் 18 ப்ரோ மற்றும் ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ் அறிமுகமாகும் என எதிர்பார்ப்பு. அப்ப ஐபோன் 18 நான் ஃப்ராட் பண்றீங்களா? 18 ப்ரோ மேக்ஸ் விட்டா 18 போடுவாங்க. அது பின்னாடி விடுவாங்க. ஃபர்ஸ்ட் நீ இதை வாங்கி, அது வியாபாரம் ஆக மாட்டேது. என்ன இது? நீ வேற ஐபோன் வாங்கணும்ன்றது எப்போ வாங்க போற? நாளைக்கு வாங்கிடுறேன். நாளைக்கு வாங்க. அது மாதிரி அன்னைக்கு செப்டம்பர் 9ஆம் தேதி வாங்க. 18 ப்ரோ மேக்ஸ் வந்து வாங்க போறாங்க. அப்போ வந்து 17 ரேட் குறையும். 18 வந்ததுக்கு அப்புறம். அப்படியே குறையாது. அப்பெல்லாம் குறைய மாட்டாங்க. 17 குறையறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சிப்போட ரேட் ஏறிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் ஏறினாலும் ஏறுமே தவிர, இல்ல அதே ரேட்ல இருந்தாலும் தவிர குறையறதுக்கு வாய்ப்பே கிடையாது. காதலியை சந்திக்க நள்ளிரவு ரகசியமாக வீட்டிற்கு சென்ற இளைஞரை குடும்பத்தினர் பிடித்து திருமணம் செய்து வைத்த அதிர்ச்சி சம்பவம். நல்லா இருக்கு.
சந்திக்க போயிருக்கா தலைவிங்க வா நீ என்ன சந்திக்கிறீங்க வா கல்யாணத்தை பண்ணு அப்படின்னு பிடிச்சி செலவு இல்லாம கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நீயும் ட்ரை பண்ணலாம். வடிவேல் நான் சொல்ற ஏன்டா மாதிரி ட்ரை பண்ண நான் ஏன்டா அத்தராத்திரில சுடுகாட்டுக்கு போனோம் வடிவேல் சொல்ற மாதிரி அவன் எடுக்கிற முடிவுல நமக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு அவன் நினைச்சிருப்பான் கண்ணா லட்டு தின்னா ஆசையா அப்படின்ட்டு. அவரு சிஜேபி அவர் பேர் என்னது அபிஜித். அவர்கிட்ட கேட்டிருக்காங்க இந்தியாவில் சிறந்த முதல்வர்கள் யாருன்னா எம்கே ஸ்டாலின்ட்டாரு. ஆமா அவரு பாய்ச்சல் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே, இல்லைனாலும் அவர் தான் பொருளாதாரம் நிலைநாட்டினது, மக்களுக்கான நல்ல திட்டங்கள், நல்ல ஆட்சி கொடுத்தவர்ல ஸ்டாலின் தான் நல்ல சிஎம். அதே மாதிரி கேரளா பினராயி விஜயனும் டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் இவங்கெல்லாம் நல்ல சிஎம்மா செயல்பட்டு இருக்காங்க. இந்நேரம் இப்போ சொன்னதுக்கு அப்புறம் இந்நேரம் அவர் வந்து இந்த அணில் குஞ்சுகள் கடிச்சு கொதறி வச்சிருப்பாங்க. நார்த் இந்தியாவில் 10 ரீல்ஸ் எக்ஸ்ட்ராவா போட சொல்லியிருக்காங்களாம். அப்படியா? நான் அடிச்ச அடி வந்துட்டு அந்த ஆண்டவனுக்கு கேட்டுச்சோ இல்லையோ அங்க கேட்டு. இன்னொன்னு என்னன்னாக்கா ரூட் மாஃபியா பத்தி போட்டு கிழிச்சு விட்டுருக்காரு அவரேவா. இந்த ரூட் மாஃபியா வேலை எல்லாம் தமிழ்நாட்டுலயோட ஓகே இங்கெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி போட்டு கிழிச்சு விட்டுருக்காப்புல. அதாவது தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு அது தெரியல, இங்கேயோ இருக்கிறவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கு. சரி இங்க பாரியா சட்டசபையில ஓணம் செலிப்ரேஷன். யாரு சாரி ஓணம் சாரியா? ஆமா. எந்த ஸ்டேட்டு கேரளமானோ விஜய் என்ன காஸ்டியூம்? ஓ அது வெள்ளிக்கிழமைனா தான் அவர் அப்படி போட்டு வருவாரு. ஆமா அவர் வந்து நாளைக்கு தான் நீங்க அந்த காஸ்டியூம்ல இருப்பாரு, இன்னைக்கு இருக்க மாட்டாங்க. சிம்பு இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. எதுக்குடா? நேபாள் துயரத்துக்கு. அப்படியா? சிறப்பு. நிறைய தலைவர்களும் வந்துட்டு இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. ஆமா. மேட்டூர் அணையில் செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து பாசனத்திற்காக முதலமைச்சர் விஜய் தண்ணீர் திறந்து வைக்கிறார். எப்போ 1ஆம் தேதி? 1ஆம் தேதி. இன்னும் பொறுமையா பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜூன் 12ஆம் தேதி திறக்க வேண்டிய தண்ணிய ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் 4 மாசம் கழிச்சு திறக்கிறீங்க. அந்த தண்ணியை சிக்கனமா செலவு பண்ணி விவசாயம் பண்ணணுமா? சிக்கனமா எப்படி? சொட்டு நீர் பாசனம் விடுவோமா? ஒவ்வொரு நெல்லுக்கும் போயிட்டு உக்காந்து பாட்டில வச்சு ஒவ்வொரு மூடியா எடுத்து ஊத்துவோமா? இதுக்கப்புறம் பண்ணா என்ன பண்ணல, மழை காலம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பயிர் நனைஞ்சிரும். அப்புறமா ஒரு அம்மா ரீல்ஸ் போடும், எங்களோட என்னது தெய்வமே வந்துட்டு அவருக்காக உதவி செய்யும் அப்படின்ட்டு. யாரு அந்த ஒரு அம்மா இதா இருக்கு அந்த அம்மா தானே? ஆமா ஆமா, அவர் படத்துல நடிச்சவங்க தான் அவங்க. இவரு ஆந்திராவில் தாயின்றி பசியால் வாடிய பன்றிக்கு பால் கொடுத்த பசு. அந்த வீடியோ பாத்தீங்களா? இல்லையே. பார்த்தேன். ஒரு பன்னிக்குட்டிக்கு வந்து ஒரு மாதிரி பசியில இருந்திருக்கு போல, அதுக்கு வந்து மாடு வந்து பால் கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ செம்ம ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. இதுல போட்டோ தான் இருக்கு, அந்த வீடியோ கிடைச்சிச்சுன்னா நான் அதில் அட்டாச் பண்றேன். அழகா இருந்துச்சு பார்க்கும்போது. ஓகே, அடுத்து நீ கேட்டல அது அன்னைக்கு ஒகேனக்கல்ல வந்து போட் சவாரி போயிட்டு இருக்கான்ட்டு நிறுத்திட்டாங்க. என்னன்னா ஒகேனக்கல் காவேரி ஆற்றில் இன்று காலை 8 மணி நிலவரப்படி நீர்வரத்து வினாடிக்கு 6500 கன அடியாக உள்ளது. அதனால நீர்வரத்து அதிகமாக இருக்கிறதால என்ன பண்ணுவாங்கன்னா அங்க மழை அதிகமா பெய்யும், அப்போ தண்ணியை திறந்து விட்டுறது. நான் உங்களுக்கு இத்தனை டிஎம்சி தண்ணி திறந்து விட்டுன்றது, அது இங்கேயே தேக்கி வைக்க முடியாது. இங்கேயும் மழை பெய்யும், அது கடலுக்கு தான் போகும். தேவைப்படுறப்ப திறந்து விடுறது கிடையாது, உங்களுக்கு தேவையில்லைங்கிறப்ப திறந்து விடுறது. இங்கே போய் ஃபயர் இன்ஜின் மூலம் பிஜேபி எம்எல்ஏ கார் வாஷ். ஆமா பாத்தீங்களா? அது பாக்கலையே. ஃபயர் இன்ஜின்ல இருக்க தண்ணி எடுத்து கார் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. எமர்ஜென்சி பாரு. எது எமர்ஜென்சி? ஆமா, பிஜேபி எம்எல்ஏ போகணும்ல, வெளில போகணும்ல, ஒரு கார்ல கேப்ஷன் படிக்காம அது பார்த்த உடனே ஏதோ கார் ஏதோ ஃபயர் ஆயிடுச்சு போல நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் மேலே வந்து காரை இதை படிக்கிறேன். அப்புறம் என்ன பண்ணுவோம்னா, இதுக்கப்புறம் என் பைக்கும் கார் வாஷ் பண்ணணும், சரி என் பைக் வாஷ் பண்ணணும். அதனால நானும் போயிட்டு இதுக்கப்புறம் ஃபயர் இன்ஜின். இங்கே பேர் மோகன் பகவத் கூட்டத்திற்கு மேயர் எதிர்ப்பு. அமெரிக்க மேயர் ஒருத்தர் இருந்தார்ல நியூயார்க்ல, ஆகஸ்ட் 29 நடைபெற உள்ள RSS தலைவர் மோகன் பகவத்தின் கூட்டத்திற்கு தனது ஆதரவு இல்லை. இருப்பினும் இது ஒரு தனியார் நிகழ்ச்சி என்பதால் அதை ரத்து செய்ய மாநகராட்சிக்கு அதிகாரம் இல்லை. RSS நீங்கள் இங்கே கை வைப்பீங்க, அங்கே கை வைப்பீங்க, அமெரிக்காக்கே வந்துட்டீங்களா, உங்களுக்கு விட மாட்டேன்டான்றாப்புல போல.